இலை கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் கரைஞ்சதும் தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இடித்து 2 ஏலக்காய், அரிசி மாவு, உப்பு போட்டு சுடுதண்ணி வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். வாழை இலையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இப்போ சின்னதாக அரிசி மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி இலையில் வச்சு தட்டிக்கலாம். இது மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பூரணத்தை எடுத்து வைக்கணும். தண்ணி கொதிச்சதும் கொழுக்கட்டையெல்லாம் இட்லி பானையில் வச்சுக்கலாம். உள்ளே வச்சதுக்கப்புறம் இப்போ மூடி போட்டுக்கலாம். 10 நிமிஷத்தில் கொழுக்கட்டை வெந்துடும். சுவையான இலை கொழுக்கட்டை ரெடி.